திரைப்படம் தொடங்கி அரசியல் கூட அப்படி தான் இருந்தது. அரசியல்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் கூட ஒரு பண்பட்ட நிலையில் இருந்தது. அதை முழுக்க பாரதிராஜா வந்து உடச்சி தூக்கி போட்டார். பாரதிராஜா உயிரோடு இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு குத்துப்பாட்டு வேணும், ஆமாம், பஞ்ச் டைலாக் வேணும், ஆமாம், ஆக்ரோஷமான கமர்ஷியல் ஃபைட் வேணும். ஆமாம். இந்த கலாச்சாரம் எப்படி வந்து பாரதிராஜா கண்ணு முன்னாடியே பலசரக்கு கிடைச்சாரு. இது வந்து பல ரசனைகள் தேவைப்படுது. பாரதிராஜா என்ன பண்ணார் சினிமாவில் அப்படின்னா, அப்போ பாரதிராஜா தமிழ் சினிமாவில் செஞ்சது புரட்சியா? நிச்சயமாக புரட்சி தான். மாற்றம் என்றால் மாற்றம் தான் புரட்சி என்றால் புரட்சி தான் மாற்றம்னா பாரதிராஜா இது புரட்சி தான். கூட இருக்கணும் வந்து புறந்தள்ளிடாது. அந்த அன்பு என்பது பேராற்றல் கொண்டது. அவன் எதையுமே எல்லாத்தையும் விடுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட வருவான் என்று பெண்களுக்கு வந்து மேல்நாட்டு நாகரிகத்திற்கு மேல் ஏமாந்து போய் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் சொன்னார். ஒரு எச்சரிக்கை பண்ணியாச்சு. அது இன்னைக்கும் பொருந்துமே சார்? இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே அது பொருந்தும். அவருடைய கமாண்டிங் நீ பார்க்கணும். அந்த நெய்வேலியில் அந்த போராட்டத்தில் இறங்கி அவர் பேசின பேச்சுக்கள், தமிழர்களுக்கு குரல் கொடுத்த குரல், அதெல்லாம் கேட்டால் எனக்கு தோணுச்சு ஒரு ஈழத்தில் பேசுவார் அது மாதிரி இருந்துச்சுங்க. அவர் மட்டும் வந்திருந்தா கரெக்டாக அவர் வந்து ஒரு சிஎம் ஆகிட வேண்டியது. அப்போல்லாம் வெறும் நட்சத்தினுடைய முகங்களை வச்சுக்கிட்டே, வசனங்களை வச்சுக்கிட்டே, பாட்டை வச்சுக்கிட்டே தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் ஒருத்தர் தான் என் கிராமத்தை பாரு, பனைமரத்தை பாரு, நடந்து பக்கத்தில் வயக்காட்டை பாரு, இந்த செடியில் மலர்களில் பூக்குது பாரு, குருவி பறக்குது பாரு என்று நான் வாழ்ந்த வாழ்க்கையை திரைக்கதையில் அதையும் ஒரு பாகமாக சினிமா பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி, அமீர், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித், ரஞ்சித், இவ்வளவுதான் சமூகத்தின் மீது அக்கறை. இதுவே அதிகம். இவர்கள் எல்லாருக்கும் அக்கறை இருக்கு, சொன்னா வெளிய மாட்டேங்கிறாங்க. நம்ம வியாபாரம் தோத்துடும், நம்ம வாழ்க்கை தோத்துடும், சொகுசு போயிடும். நாளைக்கு வந்து நம்ம படங்கள் எடுக்க முடியாது. நம்ம ஏதாவது சொன்னோம்னா கடற்காரமாக கரண்ட் ரைட் போயிடும், ஹிந்தி பற்றி பேசணும்னா ஹிந்தி ரைட். அப்போ பாரதிராஜாவுக்கு இருந்த துணிச்சல் விஜய் சேதுபதிக்கு இருக்கு, அமீருக்கு இருக்கு, ரஞ்சித்துக்கு இருக்கு, மாரி செல்வராஜுக்கு இருக்கு, வெற்றிமாறனுக்கு இருக்கு. இவ்வளவுதான், 5 பேருக்கு மட்டும் தான் இருக்கு. வேற யாருமே எல்லா துணிச்சல் இல்லாத நடிகர்கள், துணிச்சல் இல்லாம இல்ல, தான் இருக்காங்க. துணிச்சல் இல்லாம இல்ல, விரும்பல. பாரதிராஜா விசஸ் பாலச்சந்தர், உங்களுடைய புரியுது? பாலச்சந்தர் இஸ் டெக்னிக்கலி குட். ஒரு ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், இளைஞர்கள் கொண்டாடுவார். ஆனால் எலைட்டுக்கான கம்பேரிட்டிவ்லி அந்த காலத்து எலைட்டுக்கான இயக்குனர் ஆமாம், பாரதிராஜா மிக பெரும் எழுச்சியுள்ள இயக்குனர். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் ராசி அழகப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாரதிராஜாவுடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு பேரு இழப்பு அப்படிங்கிறத யாருனாலையும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன், இந்த இளைய தலைமுறையினருக்கு பாரதிராஜானா யாரும் தெரியல. தனுஷ் படத்தில் நடித்தாருன்னு ஃபோட்டோ எடுத்து காமிச்சா தான் தெரியுது. நீங்களே இந்த கருத்தை புதிய தலைமுறையில் பேசியிருந்தீங்க. பாரதிராஜா தமிழ் சினிமாவை தாண்டி இந்த சமூகத்துக்கு ஏன் இன்னமும் தேவைன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு சமூகத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த கலை, பண்பாடு, அரசியல் இருக்கு பாருங்க, அது முழுக்க ஒரு 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 ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்ட விதிக்குள்ள இருந்தது. அரசியல்னால் திராவிடம் பேசணும், அல்லது பகுத்தறி பேசணும், அல்லது வந்து ஆன்மீகம் பேசணும், அதையும் வந்து கட்டுக்கோப்பாக பேசணும், நியாயமாக பேசணும். பேசிட்டு போயிடுறது, இறங்கி யாரும் வேலை செய்கிறது கிடையாது. சினிமா அப்படின்னா புராணங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமூக பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் சமூகத்தினுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிட்டு போகிறது, இப்படியான உணர்வு உள்ள விஷயங்கள் தான் பண்ணுறது. இது எல்லாமே கிட்டத்தட்ட கீழே பார்த்துக்கிட்டு இருந்த பார்வையாளர் இருக்காங்கல்ல ஜனங்க, அந்த ஜனங்களுக்கும் அவங்க சொன்னதுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. அது திரைப்படம் என்பதே ஒரு கேளிக்கையாகவே மட்டுமே இருந்தது. எப்பயாவது 1-2 அறம் சார்ந்த ஒரு காட்சிகள், நல்ல அன்புன்னா என்ன, அம்மா பேச்சை கேட்கணும், பெண்களை மதிக்கணும், அப்புறம் உறவுன்னா இவ்வளோ பேச்சு தெரியுமா, கூட்டு குடும்பமாக இருக்கணும், இப்படி கோயிலுக்கு போனால் சாமி கண்ணுக்கு துடின்னு சொல்லுவாங்க பாருங்கள், சொல்லி சில விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு எல்லாமே வந்து இப்படி ததாஸ்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அது கவிதைகள் தொடங்கி, சிறுகதைகள் தொடங்கி, நாவல்கள் தொடங்கி, திரைப்படம் தொடங்கி, அரசியல் கூட அப்படி தான் இருந்தது. அரசியல்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் கூட ஒரு பண்பட்ட நிலையில் இருந்தது. அதை முழுக்க பாரதிராஜா வந்து உடச்சி தூக்கி போட்டார், கதம் பண்ணிட்டார். எல்லாருக்குள்ளேயும் அது வந்து ஒரு 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 சின்ன என்னடா இப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சால் கூட யார் அதை வந்து முன்னெடுத்து தவறு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் லாபம் அடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி சினிமாவில் யாருமே சிறந்த சினிமா எடுக்கலையா? நிறைய எடுத்திருக்காங்க.
எம்ஜிஆர் இங்கேருந்து வந்தார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களை குறை சொல்ல முடியுமா? கண்ணதாசனுடைய பாடல்கள் சொல்ல முடியுமா? ஆலங்குடி சோம குறை சொல்ல முடியுமா? பாவநாசன் சிவனை குறை சொல்லுமா? யாரும் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் சொன்னீங்க இது பழமைவாதம் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சி எரிஞ்சு. ஆனால் பாரதி ராஜாவுக்கு பிறகு பாரதி ராஜா உயிரோடு இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு குத்துப்பாட்டு வேணும், ஆமாம், பஞ்ச் டைலாக் வேணும், ஆக்ரோஷமான கமர்ஷியல் ஃபைட் வேணும். ஆமாம், இந்த கலாச்சாரம் எப்படி வந்தது? பாரதி ராஜா கண்ணு முன்னாடியே வந்து பலசரக்கு கடை சார். இது வந்து பல ரசனைகள் தேவைப்படுது. ஒரே நாளில் ஒரே மாதிரி கலை என்பதே எல்லாம் கலந்தது தான். இந்த கிராமியம் வேணும், எனக்கு கிராமியம் வேணாம், முழுக்க நகரம் சார்ந்து வேணும், ஃபேண்டசி வேணும், அப்புறம் நகைச்சுவை வேணும், அப்புறம் பேய்கள் வேணும், சாமிகள் வேணும், இப்படி ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் பாரதிராஜ் என்ன பண்ணார் சினிமாவில் அப்படின்னா, பார்க்கறனுடைய வாழ்க்கையை, பார்க்கறனுடைய அந்த கிராமிய சூழலை, பார்க்கறனுடைய சொல்லாடலை, பார்க்கறவனுடைய கோணங்களில் எடுத்தார். எல்லாத்தையும் சினிமாவில் பூரா உடைச்சி எடுத்தார். அப்போ பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் செஞ்சது புரட்சியா? நிச்சயமாக புரட்சி தான். மாற்றம் என்றால் மாற்றம் தான் புரட்சி, என்றால் புரட்சி தான் மாற்றம்னா பாரதிராஜ் இது புரட்சி தான். எப்படி இல்லைன்னு சொல்லிட முடியும்? ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்கும், பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து கிராமம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, முன்னாடி வந்து நிஜமான ஒரு தென்னை மரம் இருக்கும், அதை சுற்றி வந்து முன்னாடி இப்படி செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்சிகளில் ஒரு நல்ல அம்சமான கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வேணான்ட்டார். ஏன் உலகமே வெளியில் இருக்கு, நீங்கன்னா உட்காந்துக்கிட்டு செட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வேர்க்கக்கூடாத மனுஷனுக்கு? ஏன் ஒரு கதாநாயகன்னா சிகப்பாக இருக்கணுமா, பார்க்கறது லட்டு மாதிரி இருக்கணுமா, அப்போ மற்ற ஜனங்கள்லாம் என்று அந்த எல்லா இலக்கணங்களையும் தூக்கிப்பட்டார். எங்கே இருந்த அந்த தைரியம் பாரதி ராஜாவுக்கு வந்து? அது அவர் 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 வந்து அவர் அந்த பண்ணப்புறம் இருக்க, அவர் தேனிய அலிநகரம் இருக்கு, அது உண்மையில் உழைப்பாளிகள் இருக்கிற இடம். அங்கே கள்ளர் மறவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைக்கிறவங்க, காசுக்காக கஷ்டப்படுறவங்க, அந்த மலை ஓரமாக இருக்கிற அந்த கிராமவாசிகள். அவர்களுக்கு வந்து பசி பட்டினி அவமானங்கள்லாம் ஜாஸ்தி. அதை பார்த்து உழந்து கொண்டிருக்கும்போது என்னடா நம்ம ஊர் இப்படி இருக்குது, தேனி ஊரா சார், சொர்க்கம் சொர்க்கம். அது இப்போ அப்போ சொர்க்கம். ஆனால் அங்கெல்லாம் பண்ண அடிமையில் தானே இருந்தாங்க, அங்கே தானே கம்யூனிசம் இருந்தது. அவர் வரதராஜன் வந்து வரப்புகளெல்லாம் தாண்டி போய் ஊர் என்ன பண்ணார்? எங்கள் ஜனங்களுக்கு சோறு போட்டுங்கடா, எங்களை மதிங்கடா அப்படின்னு சொன்னார். எல்லாம் பண்ணையார்கள் இருந்தாங்க, சொர்க்க பூமியில் பண்ணையார்கள் ஆண்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பூரா வந்து ஏழைகள். அந்த ஏழை மகனாக பிறந்த கருத்தம்மா மகனாக பிறந்த இவர் பேர் சின்னச்சாமி தானே? ஆமாம். பாரதியோடைய அப்பா பேர் என்ன? சின்னச்சாமி. எனவே ஒரு புதிய எழுச்சிகள் எங்கே வரும்னு சொன்னால் பேரில் கூட சமைச்சு தோங்கன்னு நினைப்பேன். எங்கள் அப்பா பேர் சின்னச்சாமி, காரணத்துக்காக சொல்ல வரல. அப்படி இருந்து ஒரு புழுகிக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன், அதிகமாக படிக்கவும் செய்யலை. அவர் நாடகம் எழுதியிருக்கார். பாவரார் வரதராஜனோட இளையராஜா, கங்கை அமரன், அவங்க பாஸ்கரெல்லாம் போயிட்டு அவருடைய நாடகங்களுக்கு வாசிச்சிருக்காங்க. எனவே அடிப்படையிலேயே ஏன்டா நாம கஷ்டப்படுறோம், அவன் ஏன் நல்லா இருக்கான், ஏன் நம்மளெல்லாம் வந்து காமிக்க மாட்டுறாங்க இங்கிறது புழுங்கி கொண்டிருந்த ஒரு கேள்வி. ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சுஜாதா சொல்லுவார்ல, அதை அந்த காலத்தில் அவர் கேட்டவங்க. எங்கே ஒரு முதலாளித்துவத்தை எதிர்த்து ஒரு கம்யூனிஸ்ட் உழைப்பாளினுடைய குரல் இருக்கிறதோ, அந்த குரலுடைய வெளிப்பாடு எல்லாம் ஏற்கனவே இருந்த சட்டங்களை பூரா உடை தெரியும். அப்படித்தான் பாரதி ராஜா தான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு பதிவை சினிமாவில் பண்ணணும்னு நினச்சார். அதுக்கு புட்டண்ணா கணக்கில் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு வந்தார். லாஸ்ட்டில் ஜெகநாதன் கிட்டலாம் வேலை செஞ்சுருக்கார். வச்சுருந்துட்டு ஒன்றும் சொன்னார், டே இதெல்லாம் விட்டுரு, நான் புது ஆட்டம் ஆட போகிறேன், எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கிராமத்தை எங்கள் விஷயத்தை காமிக்க போகிறேன், நீ ஒத்துக்காம போகிறேன் என்று தைரியமாக முயற்சி செய்தார். அந்த முயற்சி மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிற வெற்றியாக மாறின பிற்பாடு தான் தைரியம் வந்தது. அப்புறம் தான் அடித்து உடைச்சார். அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த கேமரா கண்டுபிடிச்சி இது வேஸ்ட். கிராமங்களுடைய மனிதர்கள் நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்னாடி யார் இருந்தார்? எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர், ஜெமினி கணேசன், ஸ்ரீகாந்த், அப்புறம் ஏவிஎம் ராஜன், அப்புறம் கமல், எல்லோரும் லட்டாக பார்க்கறதுக்கு. ஒரு கிராமத்தில் ஒரு சுருக்கம் இருக்காது, பூரா பெயிண்ட் அடித்து அழகழகாக காமிப்பாங்க, உடல் மொழிம்பாங்க, பார்த்தா நல்லா இருக்கணும், அழகாக ஒரு பெண் அடித்தார்ல அவர். ஒரு பரட்டையை கொண்டாந்தார், கிண்டலும் கேலியாம பேசுகிற ஒரு கவுண்டமணி கொண்டாடுறாரு. பரட்டை பற்ற வச்சுட்டியே பரட்டை, இன்னைக்கு இது மாதிரி சொல்லாடலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து நாடகத்தன்மையான உரையாடல்கள் தான். எங்கேயாவது ஒரு காமெடின்னு வந்தானாக்கா சாதாரணமாக பேசுவான், அது கூட மேட்டுக்குடி வசனங்கள் தான், கிராமத்தான் பேசுகிற மாதிரி இருக்காது, நேருக்கு நேராக பேசுகிற கோபமே கூட இருக்காது. டேய் இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் கேட்க மாட்டான், அப்படி இருக்கவே இருக்காது. ஐயா சொல்லடாண்டி, இப்படி தான் இருந்தது. எல்லாமே நாடகம் மாதிரி இருந்தது, நம்ம குறை சொல்லலை, அதில் ஒரு அறநெறி. ஆனால் இது எல்லாவற்றையும் மாற்றி தான் பழகின, தான் நடந்த வீதிகள், வரப்புகள், அவங்களுடைய சங்கடங்கள்,
உறவுகள், மேன்மை அழகாக எடுத்து சொல்லி தமிழ் சினிமா அதுவரை சொல்லாத ஒரு புதிய ஒரு புரட்சியை அவர் கொண்டாது. அப்போ தான் ஆடியன்ஸுக்கெல்லாம் இப்படி கூட சொல்ல முடியுமா அப்படின்னு போய் எல்லாம் விழுந்தாங்க. பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு 3 படங்கள் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், மண் வாசனை. இந்த 3 படத்துலையுமே சினிமா கலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சமூகத்துக்கு அவர் ஆற்றிய பங்கு என்ன சார்? 16 வயது நிலையில் முதல்ல அவர் பண்ணது என்னன்னா, வயது வந்த கிராமத்து பெண்கள் நவநாகரிகம் உள்ள வாழ்க்கையை வாழ தேடி போய் அங்கே வந்த ஒரு டாக்டராக பார்த்து அந்த பருவக்கோளாறால் ஈடுபட்டு போனவனை தனக்காகவே தன் குடும்பத்துக்காகவே இருக்கிற ஒரு சப்பானியை மறந்துட்டு, இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, நாம் சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஆடவனை தேடி போகிற போது அது எவ்வளவு பொய்யாக இருக்கிறது, எவ்வளவு பெண்களை ஏமாற்றுகிறார்கள், அதெல்லாம் வசீகரமான பொய்கள் என்று சொல்லி உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறவன் தான் உன் வாழ்க்கைக்கு எண்ணிக்கு வருவான் அப்படின்னு சொன்னார். நீ நம்பி கூட இருக்கணும் வந்து புறந்தள்ளிடாத. அந்த அன்பு என்பது பேராற்றல் கொண்டது. அவன் எதையுமே எல்லாத்தையும் விடுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட வருவான் என்று பெண்களுக்கு வந்து மேல்நாட்டு நாகரிகத்தின் மேல் ஏமாந்து போய் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் மேலே சொன்னார். ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சு. அது இன்றைக்கும் பொருந்துமே சார்? இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே அது பொருந்தும். இப்போ ஐடியில் இருக்கிறவங்கலாம் பண்ணுங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களும் ஏமாறுவாங்க. ஆக ஏமாறுதல் என்பது அந்த வசீகரத்தில் வந்து வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார். இதே படம் தாங்க ஜானி கதை அதே தான். ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டா எல்லா காலகட்டத்திலுமே இருக்கிறத விட பறக்கிறது பெட்டர் நினைப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பாங்களே, அது எல்லா காலகட்டத்திலும். இது பெண்களுக்கு மட்டுமில்லை, பெண்கள் அதிகமாக சென்று கீழே வாழ்க்கை இழந்துடுறாங்கன்றது தான். இது ஆண்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் முதல் வசீகரமாக இருப்பதை கண்டு வியக்காதீர்கள், அதன் பின்னால் உங்கள் வாழ்க்கை நடந்து சென்று வீணடித்து விடார்கள். அழகாக சொன்னார். அதை ஒரு கிராமிய பாணியில் அழகாக சொன்னார். அவர் தொடர்ந்து 5-6 படங்களில் அவரை வந்து ஜெயிச்சது காரணம் பார்த்திங்கன்னா, அந்த இளமை பருவத்து விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்படி தூவி கதை சொல்லியிருப்பார். நானே அவர் மேலே ரொம்ப கோபம் உண்டு. ஏன்னா நாங்களே விடலை பசங்க, எங்களை ஏமாத்துகிற மாதிரி காட்சிகளும் பாடல்களும் வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து ஒரு கருத்துன்னு சொல்கிறீங்க, ஏன் முழுசாக கருத்து சொன்னால் என்ன என்று ஒரு கோபப்பட்டதெல்லாம் உண்டு. கோபப்பட்டு நான் எழுதலாம் இருக்கேன். பிற்பாடு வந்து கைவிட்டார் அவர். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இல்லையா, அந்த மண் வாசனை, அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது இருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கச்சீமையிலலாம் தொடர்ந்து பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கதை முழுக்க மாறி இருக்கும். ஒரு பண்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, குவாலிஃபைடு பீப்புள்னு சொல்லுவாங்களே, ஒரு நிறைந்த பண்பு கொண்ட மனிதர்கள் வச்சு படம் எடுத்திருப்பார். அவரை மேம்பட்டு போயிட்டுருப்பார். அவரே அவர் படங்களை பார்த்து வெக்கப்பட்டிருக்காரு. கிழக்கச்சீமையில் வந்து எடுத்த படத்தை கிழக்கச்சீமையில் எடுத்த பிற்பாடு ஒரு முறை நான் ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு நான் சொன்னேன், தானும் வந்து இங்கே 4 ஃப்ரேம், அப்போ வந்து பழைய பேர் அதுக்கு, அங்கே படம் போட்டு காமிக்கிறார். அது வந்து அநேகமாக 72 லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஃபஸ்ட் காப்பி படம் கிழக்கச்சீமை. ஆமாம், தானு தான் வந்து படம் கொடுக்குறார். பாரதி ராஜா வந்து தொய்வாக இருக்கும்போது சொல்கிறாரு, நான் யார்ட்டையும் ஃபஸ்ட் காப்பி பண்ணதில்லையான்னு, இல்லை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு நெருக்கடியில் ஒரு படம் பண்ணுறார். பழைய பாசமலர் அந்த சிவாஜி கணேசன் சாவித்திரி மாதிரி ஒரு கதை கொண்ட தன்னுடைய கிராமத்து வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு கதை சொல்கிறார். ஒரு அண்ணன் தங்கச்சி கதையை சொல்கிறார். ஃபுல்லாக அவரே போய் எடுத்துட்டார். அதிகமாக யாருக்கும் ராதிகா இருக்குது, விஜயகுமார் இருக்குது, நெப்போலியன் இருக்குது, எடுக்கிறார். எடுத்து முடித்து படம் போட்டு காமிக்கிறார். படம் பார்க்குறேன். அப்புறம் அவர்கிட்ட எக்ஸல் வச்சுருப்பேன், டிவிஎஸ். படம் பார்த்து முடித்ததுமே இப்போ தான்டா பாரதிராஜா ஃபஸ்ட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி சில்லுண்டித்தனமாக பசங்களை வச்சு லல்லபி பாடிக்கிட்டு வந்து இளமை விஷயங்களை பாடிக்கிட்டு 1000 தாமரை மொட்டுக்கலைன்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய தாமரை குளத்தில் பூக்கள்லாம் போட்டு ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி நடுவில் வச்சு நீ கற்பனை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்போ தான் வந்து ஒழுங்காக ஒரு டைரக்டராக பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபிலிம் அவரோட கேரியரில் இதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போய் தப்புன்னு சொல்லிட்டு பாரதிராஜா ஆஃபீஸுக்கு போய் நம்ம பார்சன் காம்ப்ளெக்ஸில் நேராக போய் மேலே போயிட்டு நான் போனேன், தப்புன்னு போனேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் அவர் 80லேருந்து எனக்கு பழக்கம் உண்டு. நேராக போய் சொன்னேன், சார் வாழ்த்துக்கள் சார், வாழ்க்கையில் உருப்படியாக படம் பண்ணியிருக்கீங்க சார். டேய் என்ன நான் சொல்கிறேன்னாரு. முன்னாடிலாம் வந்து இளமை பருவங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற வச்சு சினிமா சொல்கிற அந்த பாவனைகள் வச்சுக்கிட்டு நீங்கள் அடித்து பிடிச்சி ஜெயிச்சிட்டிங்க. இது ஒண்டி தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உக்காந்து பாசம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு போன முழு படம். 1 வருஷம் ஒன்றுச்சுல. ஆமாம், நீங்கள் ஒன்றும் பாருங்கள். நீங்கள் அது கூட இளையராஜா கிடையாது. இளையராஜா இருந்திருந்தால் இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். அது ஒரு சண்டையில் அவர் விட்டுட்டார். ஆனாலும் ஒரு ஏஆர் ரஹ்மானை வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு கல்ச்சர் ஒரு பாடல்கள் எடுத்துக்கிட்டு அழகாக புதுசாக ஒன்று கொடுத்து ஜெயிச்சார். காரணம் என்ன, பாரதி ராஜா
ஆரம்பத்தில் இளைஞர்களை வசீகரிக்கிற திரைப்படங்களில் கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் பண்பட்டு கிழக்கச்சீமையிலே போன்ற படங்களை எடுத்து அதுக்கப்புறம் கருத்தம்மா, அதுக்கப்புறம் புதுநெல்லு புதுநாத்து, ஈரநிலம் அப்படின்னு ஒரு சாந்தாராம் சத்யஜித் படத்தை நோக்கி அவர் போயிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் பண்ண நினச்ச படங்கள்லாம் வேறு. ஒரு கிராமங்கள் வந்து விவசாயி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏன்டா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு விதைப்போம், அறுப்போம், அதுக்கு சரியாக கூலி கிடைக்காது, நாங்கள் கோமணம் கட்டிட்டு திரிவோம், நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அனுபவிப்பீங்க, நாங்கள் இப்படியே தான் இருப்போமா, எங்களை நீங்கள் மதிக்கவும் மாட்டீங்க என்று கேள்வி கேட்கிற படங்களை எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர். அவர் பேசுகிற போது நான் கேட்டவன், கடைசி வரை அவர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. காரணம், ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் அந்த அவனை பிராண்டாக்கி நீங்கள் இது பண்ணுங்க நல்லாயிருக்கும், இது போதுங்க, இதெல்லாம் ஏங்க என்று அவனுடைய அந்த ஆரம்ப கால கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த புகழையும் பிராண்டும் காசுமாக்கி விட்டுருவாங்க. அதுதான் தமிழ் சினிமாவை தாண்டி சமூக வெளியில் பாரதி ராஜா கோபமாக பேச ஆரம்பித்ததா? கண்டிப்பாக அதனுடைய வெளிப்பாடு தான். காவேரி பிரச்சனை வருகிற போது தமிழ்நாட்டில் ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். தண்ணி என்பது சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா அடியில் எங்கே போய் சேருதோ அவனுக்கு தான் முதல் உரிமை. ஆனால் காவேரிக்காரன் நம்மளை தடுத்தெடுத்து உக்காண்டிருக்கான். நாம் அவங்கள உட்கார வச்சு நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் நம்ம தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம நெய்வேலியிலேருந்து கரண்ட்டு எல்லா ஊருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் இந்தியா ஒன்றுன்றோம், அவன் தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நமக்கு தமிழ் மட்டும் சொரணை கிடையாதா? சினிமா பண்ணி நம்ம காசை பார்த்து வந்திருக்கோம், போடா சினிமாவை தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பாரதிராஜா தலைமையில் ஒரு பெரிய நெய்வேலியில் போராட்டத்தை நினச்சாங்க. பாரதிராஜா தான் தலைமை தாங்கினார். உங்களுக்கு தெரியும், பாரதியினுடைய இந்த கரகரத்து குரல், என் இடிய தமிழ் மக்களே வாசத்திற்குரிய அவருடைய கமாண்டிங் நீ பார்க்கணும். அந்த நெய்வேலியில் அந்த போராட்டத்தில் இறங்கி அவர் பேசின பேச்சுக்கள், தமிழர்களுக்கு குரல் கொடுத்த குரல், அதெல்லாம் கேட்டால் எனக்கு தோணுச்சு ஒரு ஈழத்தில் பேசுவார் அது மாதிரி இருந்துச்சுங்க. அவர் மட்டும் வந்திருந்தா கரெக்டாக அவர் வந்து ஒரு சிஎம் ஆகிட வேண்டியவர். என்னவோ தெரியல, நல்லா பேசுனாரு, அப்புறம் பயந்து அப்படி. அந்த நெய்வேலி காவிரி பிரச்சனை போராட்டம் தான் சீமானுக்கான அடுத்தடுத்த கதைகள் அடையாளமா இருந்தது. அடையாளம் இருக்கு. ஐ மீன் பிள்ளையார் சொல்லி போட்டது சீமானுக்காக தான். அப்போ அவர் வந்து துணை இயக்குனராக இருக்காரு. அப்போ பாரதிராஜா வாய்ப்பு கொடுக்குறாரு, பேசுகிறாருன்னு. அன்றைக்கி அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பேச போய் தான் அவர் மிகப்பெரிய ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக மாறுறாரு. அதுக்கெல்லாம் விதை இவர் தான். தேவர் மகனில் சொல்லுவார்ல, இதெல்லாம் யார் போட்டது, நான் போட்ட விதை அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா தான் அப்படி பேசுவதற்கும் அந்த தளத்திற்கும் வந்து காரணகர்த்தா வந்தார். சினிமாவில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. படைப்பாளிகள் வெப்சைட்லாம் பிரச்சனை நடக்கிற போது, தமிழன் அடையாளத்துக்கான சினிமா வருகிற போது கட்டுப்பாடு எதுக்கிட்டா இருக்குது. நான் ஒரு கிராமத்தில் ஒரு சண்டை போடும்போது அப்படி உருண்டு புரண்டு எழுந்து முகத்தில் குத்தி பண்ணி அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கிராமத்து வாழ்க்கையை சண்டையை காமிக்கிறது விடாமல் ஒரு ஸ்டண்ட் யூனியன் சொல்லிக்கிட்டு அதுக்கு 10 பேர் வந்துக்கிட்டு நான் இப்படி தான் குத்துவேன், நீ இப்படி தான் விழணும் அப்படின்னு சொல்லி பெரிய பில்லு போடுறீங்க. அப்போ சினிமா ஒரு வாழ்க்கையை, சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கையை நான் திரைப்படத்தில் காண்பிப்பதற்குத்தானே எல்லாரும் உதவணும். ஆனால் நீங்கள் தடுக்கிறதுக்காக பண்ணிக்கிட்ட அந்த கோபத்தில் தான் அவர் வந்து படைப்பாளிகள்னு ஆரம்பித்தார். உண்மையிலேயே அவர்கள் சினிமாவை புரிந்து கொண்டிருந்தால், எல்லா சங்கங்களும் அதை புரிந்து கொண்டிருந்தால், அவருடைய பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா இந்த சினிமா வந்து வேர்ல்டு லெவல் சினிமா மாறிடும். நீங்கள் பாரதிராஜா சில சண்டை போட்டு வச்சு விட்டுட்டு போடா அப்படின்னு விட்ட ஒரு பாடு பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய குருடி கதவு திரடின்னு ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இப்போ மீண்டும் பழைய குருடி கதவு திரடி, பழைய குருடி கதவு திரடினா பழைய வாழ்க்கையே தான். கதவு திறந்து மட்டும் என்ன, குருடி தானே, அப்படியே தடவிட்டே போய் தான் சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், அவர் எப்போ ஆரம்பித்த ஒரு சினிமா, யதார்த்த சினிமா ஆரம்பித்தார். அப்போல்லாம் வெறும் நட்சத்தினுடைய முகங்களை வச்சுக்கிட்டே, வசனங்களை வச்சுக்கிட்டே, பாட்டை வச்சுக்கிட்டே தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் ஒருத்தர் தான் என் கிராமத்தை பாரு, பனைமரத்தை பாரு, நடந்து பார்க்குற வயக்காட்டை பாரு, இந்த செடியில் மலர்கள்லாம் பூக்குது பாரு, குருவி பறக்குது பாரு என்று நான் வாழ்ந்த வாழ்க்கையை திரைக்கதையில் அதையும் ஒரு பாகமாக வைத்தார். அது மட்டும் கிடையாது, மேற்கு வங்காள படங்கள்லாம் உண்டு, சத்யஜித் படங்கள்லாம் உண்டு, சாந்தாரா படத்தில் உண்டு, முருகன்சால் படங்கள் உண்டு, ஷியாமர்கள் படங்கள் உண்டு. இதுக்கெல்லாம் அவருக்கு ஏத்திரமே அந்த வெறியெல்லாம் வந்த காரணம், அவர் வந்து சோவியத் கல்ச்சர் ஹவுஸில் நிறைய ரஷ்ய படங்களை பார்ப்பார். மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டின்னு அப்போ 70களில் இருந்துச்சு. அப்போ சிவகுமார்னு ஒருத்தரெல்லாம் வந்து மாணவர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க. உலகத் திரைப்படங்கள் வந்து காண்பிப்பாங்க. உலகத் திரைப்படங்களில் மனித நேயங்களை முன்னிலைப்படுத்துகிற படங்கள்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஏன்டா நம்ம தமிழ் படத்தில் இல்லை என்கிற வெறி கோபம் தான் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே பண்ணிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் முதல்ல ஜெயிச்சிருவோம், அப்புறம் நாம் வந்த பிற்பாடு சௌகரியமாக நம்ம என்ன நினைச்சோமோ அது பண்ணுறோம்பாங்க. இது மாதிரி பம்மாத்துத்தனமான வார்த்தை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. வாய்ப்பு என்பது வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த கிடைக்கிற போதே நீ யார் என்று சொன்னால்தான் அதுக்கப்புறம் உலகம் வந்து அந்த இடத்துக்கு போன்னு விடும். அவர் தான் பாரதி ராஜா. அவர் தான் பாரதி ராஜா.
பாரதி ராஜா காவிரி பிரச்சனையை மையப்படுத்தி அவர் தலைமையில் தான் போராட்டமே நடந்துச்சு. தமிழ் சினிமாவே திரண்டு வந்து காவேரிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுது. நம்ம ஏன் கர்நாடக மக்களுக்காக போராடக்கூடாதுன்னு கர்நாடக மக்கள் தமிழ் தமிழ் கர்நாடக போராட்டம் ஆரம்பிச்சு. ஆமாம், பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் நிறைய சிஷ்ய பிள்ளைகளை உருவாக்கினார். சீமான் உட்பட நிறைய எக்கச்சக்க பேர் உருவாக்க. மணிவண்ணன், மனோபாலா, கே ரங்கராஜ், சீமான், அதுக்கப்புறம் நம்ம சச்சான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ், இப்படி நிறைய பேர் உருவாக்க எக்கச்சக்கமான சிஷ்ய பிள்ளைகளை பாரதி ராஜா உருவாக்கினார். பாரதி ராஜா இன்னைக்கு இல்லை, சீமான் அரசியலுக்கு போயிட்டார். பாரதி ராஜா விதைச்ச அந்த விதைகள் ஏன் இன்னைக்கு சினிமாவிலையும் சரி, சினிமாவை தாண்டி சமூகத்திலையும் சரி, ஏன் சமூகம் சார்ந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் இல்லைன்றீங்க? யார் பேசுகிறா? ஒரு வெற்றிமாறன் யார்? ஒரு மாரி செல்வராஜ் யார்? ஒரு பாலா யார்? ஒரு சசிகுமார் யார்? எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஃபார்மில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரதி ராஜா சொன்னதை போலையும் சொல்ல வேண்டுவதற்கு பாரதி ராஜா ஒருவர் போதும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய 38 படங்களில் 20 படங்களுக்கு மேலாக அவரே வேறு வடிவத்தில் சொல்லி பார்த்துலாம் முடிச்சுட்டு போயிட்டார். அந்த காலகட்டம் அவர் வந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணார். ஒரு திரைப்படம் சொன்னாக்கா ஒரு யதார்த்தமான எந்த கட்டமைப்பும் இல்லாத விஷயங்களை சொல்லலாம் என்கிற ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு போனார். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ரசனைகள்லாம் முடிஞ்ச பிற்பாடு இன்றைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு சொல்கிற அந்த கதைகளும் கதாபாத்திரங்களும் தான் வேணும். அதைத்தானே வந்து பாலுமந்திரா சொன்னார், மகேந்திரன் சொன்னார். ஆட்கள் இருக்காங்களே, அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து விழுதுகள் தானே, பாரதியினுடைய விழுதுகள் தானே. நீங்கள் திருப்பி அதே வந்து அலைகள் ஓதலை பார்க்காதீங்க. குறைவாக இருக்குல்ல? குறைவெல்லாம் கிடையாது. அவருடைய 35 வருஷம், நான் 50 வருஷத்தில் 38 படங்கள் தானே. 38 படங்களில் வேறு மொழி படங்கள் ஹிந்தி தெலுங்கெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா 20-25 தானே இருக்கும். அதில் மிகவும் பிரபலமாக பேசப்படுற படங்கள் 7-8 தானே இருக்கும். 7-8 50 வருஷத்தில் என்ன தாக்கத்து இருப்போம்? அதை விட ஜாஸ்தியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ ஒரு சேரனுடைய படங்கள், ஒரு தங்கரமச்சானுடைய படங்கள், ஒரு பாலாவினுடைய படங்கள், அதெல்லாம் வேறு யார்? பாரதி ராஜா படம் பார்த்துட்டு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற அந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு எழுதியது தானே. ஒரு தேவரனுடைய வெற்றி எங்கேருந்து வந்தது? இல்லை, பாரதி ராஜா மாதிரி படம் பண்ணுறாங்க. ஆமாம். ஆனால் பாரதி ராஜாவுக்கு உள்ளே இருந்த அந்த சமூக அக்கறை, சமூக பொறுப்பு, சமூக வெளியிலையும் அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். சமூக கோபத்தை நம்ம எல்லாருமே பொது வெளியில் பார்த்தோம். அதனால தான் இன்றைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கு பாரதி ராஜா தேவை அப்படின்னு நம்ம பேசுகிறோம் சார். உண்மையிலே ஆனால் அப்படிப்பட்ட கோபம், அப்படிப்பட்ட சமூக பேச்சு கலை சார்ந்த, சினிமா சார்ந்த இருக்கக்கூடிய நடிகர்கள்ட்ட இல்லையோ, இயக்குநர்கள்ட்ட இல்லையோ? நடிகர்கள்ட்ட வேணால் இல்லைன்னு சொல்லுங்கள், ஆனால் இயக்குநர்கிட்ட இல்லாமல் இல்லை. ஒரு அமீரனுடைய குரல், ஒரு வெற்றிமாறனுடைய குரல், ஒரு மாரி செல்வராஜனுடைய குரல் என்றைக்குமே அப்படித்தான் இருப்பாங்க. எல்லோருமே இந்த திரைப்படங்களை எப்படி ஒரு வர்த்தக இடமாக தான் பார்க்குறாங்க. அதை நாம் வந்து நம்முடைய கலை வடிவத்தை சொல்லிவிட்டு பேர் கிடைச்சி அந்த புகழில் வாழ்ந்து விடலாம் என்று பார்க்குறாங்க. நம்ம வந்து சமூகத்தோடு ஒட்டி உறவாடி சொன்னோம் எங்கே நம்ம வாழ்க்கை பாதிக்குமோ, சொகுசு வாழ்க்கை பாதிக்குமோ என்று பயந்து விட்டு விலகி. அது உண்மையா? அப்படி தான் இருப்பாங்க. தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் தமிழ் மட்டும் உலகத்தின் எல்லா இடங்களிலும் 90% அப்படித்தான் இருப்பார்கள். 100% ஆயிட்டாங்க சொன்னால் அப்படிலாம் போராளிகள்லாம் உருவாக மாட்டாங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி, அமீர், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித், ரஞ்சித், இவ்வளவுதான் சமூகத்தின் மீது அக்கறை. இதுவே அதிகம். இவர்கள் எல்லாருக்கும் அக்கறை இருக்கு, சொன்னா பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம வியாபாரம் தோத்துடும், நம்ம வாழ்க்கை தோத்துடும், இந்த சொகுசு போயிடும். நாளைக்கு வந்து நம்ம படங்கள் எடுக்க முடியாது. நம்ம ஏதாவது சொன்னோம்னா கன்னடத்து ரைட்ஸ் போயிடும், ஹிந்தி பற்றி பேசணும்னா ஹிந்தி ரைட்ஸ். அப்போ பாரதி ராஜாவுக்கு இருந்த துணிச்சல் விஜய் சேதுபதிக்கு இருக்கு, அமீருக்கு இருக்கு, ரஞ்சித்துக்கு இருக்கு, மாரி செல்வராஜுக்கு இருக்கு, வெற்றிமாறனுக்கு இருக்கு. இவ்வளவுதான், 5 பேருக்கு மட்டும் தான் இருக்கு. வேற யாருக்குமே துணிச்சல் இல்லாத நடிகர்கள், துணிச்சல் இல்லாம இல்ல தான் இருக்காங்க. துணிச்சல் இல்லாம இல்ல, விரும்பல. அதுக்கு பேர் தானே துணிச்சல் இல்லைன்னு அர்த்தம். நீங்க அப்படி வேணா, அப்படி அதுதான் காரணம்னா அப்படி நீங்க எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் துணிச்சலா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இல்ல, சமூகத்தின் மீது அக்கறை, அதானே அர்த்தம். அவங்களுக்கு அக்கறை சார், அக்கறை வந்து சமூகத்தின் மீதான அக்கறையை தான் நான் துணிச்சல்னு சொல்றேன். ஆமா, அந்த அக்கறை என்பது சார் எப்பயுமே சார் சினிமாவில் ஒரு பாசாங்க அக்கறை இருக்கும். நீங்கள் இங்கே என்ன வியாபாரமாக இப்படி சொல்லலாமா? தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பாசாங்கு இருக்கு. சமூகத்தின் மீது பாசாங்கா பேசுறாங்க, பொய்யா பேசுறாங்க, பொய்யா பொறுப்பு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிறாங்க. அப்படி நடிச்சுக்கலாமா? அப்படி நடிக்க சொன்னாதான் அவங்களுக்கு காசு நிறைய சேரும். இங்கே என்ன ஜனங்க என்ன ஒரு கோபமாக இருக்கான்னு வைங்க, பொறுப்பில்லாத உச்ச நட்சத்திரம் தமிழ் சினிமாவில். பொறுப்பில்லாதன்னு சொல்ல முடியாது. அவங்க சமூகத்தின் மீது அக்கறை விரும்பவே மாட்டாங்க சார். விரும்பவே மாட்டாங்க. அவர்கள் நம்ம படம் ஓடுதா, உச்சபட்ச புகழ், உச்சபட்ச வாழ்க்கை முறை, அவ்வளோதான். கீழே என்ன நடக்குதோ அதை பாசாங்க எடுத்துக்கொண்டு தான் பேசி அதிகமாக அதை அனுபவிப்பாங்க. அவர்களைப் போல இருப்பார்கள், அவர்களாக இருக்க மாட்டார்கள். இது வந்து உலகம் முழுதும் நடக்கிற விஷயங்கள் தான்.
ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டும்பாங்க, ஆனால் அவங்க கரெக்ட் கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து சரியாக இருப்பது போல ஒரு பாவனை செய்து அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுவார்கள். கூட்டம் கூட்டி சரி என்று சொல்ல வைப்பார்கள், இல்லாதனை வந்து விமர்சிப்பார்கள், புறந்தொள்ளுவார்கள். இது நடந்துக்கிட்டே இருக்கும். அவனில் ஒருத்தன் பிறந்தோம், அவனுக்காக ஒரு வேலை செய்கிறோம், அவனுடைய பிரச்சனைகளை நான் தலையிடுவேன், வாழ்க்கையில் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்பவன் தன்னை மதிக்கிறவன். அப்படி சில பேர் தான் இருப்பாங்க, எல்லா காலத்துலையும் சில பேர் தான் இருப்பாங்க. இல்லைன்னா ஏன் பாரதி ராஜா போய் இன்னும் இல்லை ஏன் பேசுகிறோம்? அதுக்கு பின்னாடி ஒரு 300 டைரக்டர் ஆனாங்களே, 300 பேர் ஏன் வரல? சரி, பாரதி ராஜா இன்னைக்கு இல்லை. இதனால தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சினிமாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு என்ன இழப்பு? ஒரு இழப்பு கிடையாது. இன்னைக்கு பாரதி ராஜா இல்லைல்ல, சமூகத்தின் மீது அக்கறைப்பட ஒரு நல்ல மனுஷன் இல்லைல்ல. எல்லாரும் ஏன் நீங்கள் அவர் செய்த காட்ஃபாதரில் எல்லாரும் இருக்கட்டுமே. காட்ஃபாதருக்கு வந்து பையன் இருப்பான்ல, பையனுக்கு பேரன் இருப்பான்ல, பேத்தி இருப்பான்ல, அப்படிதானே சினிமா வளர்ந்துருக்கு. ஏன் இல்லை? அது 5 பேர் தானே இருக்காங்க. ஆமாம், 5 பேர். ஆமாம், அந்த காலத்தில் பாரதி ராஜா மட்டும் தானே இருந்தார். பாலச்சந்தர் பேசலையே, அதிகமாக பேசலையே. மகேந்திரன் ரொம்ப பிரமாதமாக நல்லா படம் பண்ணக்கூடிய அவர் பேசலையே. பாரதி ராஜா மட்டும் சார், அது சமூக அக்கறை சார். அவங்க பிறந்த இடம், அவர்கள் பட்ட அடிகள், அவங்க பட்ட அவமானங்கள், அதுலேருந்து மீள வரணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவன் தான் சார் ஓங்கி குரல் கொடுப்பான். பாதித்தவன் தான் சார் அந்த உரிமைகளை கேட்பான். பாதிக்காதவன் உரிமைகளை எப்படி சார் கேட்பான்? பாரதி ராஜா பாதிக்கப்பட்டாரு. ஆமாம், பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், படம் எடுத்தார். ஆமாம், எடுத்தாரு. ஆனால் பாலச்சந்தர் அப்படியே நேரு அவருக்கு தெரியாது சார், அவருக்கு சிக்கல்கள் மட்டும்தான் தெரியும். அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவர் தான். அவருக்கு கிராமத்து கதைகளே தெரியாது. ஒரே முறை ட்ரை பண்ணார், பட்டின பிரவேசம் சொல்லிட்டு தண்ணீர்னு. அது 2மே ட்ராமாக்கள். அதுவும் ட்ராமா மாதிரி தெரிஞ்சுது. என்னடா ஒரு ஸ்ட்ரீட்டு கூட ஒழுங்காக எடுக்க தெரியலன்ட்டு தான் சொன்னாங்க. கதை பாத்திரங்களை சிக்கல்களை கையாள தெரிந்த மிகப்பெரிய இயக்குனர், குறை சொல்ல முடியாது. சரி, டெக்னிக்கலி வெரி குட், புதுசாலாம் அட்டம் பண்ணுவார். ஆனால் பார்க்குற பார்வையாளரில் 80% மக்களை அவர் என்னாலும் சென்றடைந்ததே இல்லை. ஒரு மணிரத்னம் சென்றடைந்ததே இல்லை, ஒரு பாலச்சந்தர் சென்றடைந்ததே இல்லை. ஆனால் ஒரு சாதாரண ராமராஜனை வைத்திருத்த படங்கள், பிரபு வைத்திருத்த படங்கள், சரத்குமாரை வைத்திருத்த படங்கள், இன்னும் சாதாரணமாக இருக்கிற மற்ற விஜய் சேதுபதி படங்கள் எல்லாரும் மக்களை போய் கொண்டாட காரணம் என்ன? பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிபிம்பமாக இருக்கிற எல்லா படங்களும் ஜனங்களுக்கு போய் சேரும். ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா பீப்புள்ஸ் கூட அந்த புரிதல் வரட்டும். பாரதி ராஜா விசஸ் பாலச்சந்தர், உங்களுடைய புரிதல்? பாலச்சந்தர் இஸ் டெக்னிக்கலி குட். ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் இளைஞர்கள் கொண்டாடுவார். ஆனால் எலைட்டுக்கான கம்பேரிட்டிவ்லி அந்த காலத்து எலைட்டுக்கான இயக்குனர். ஆமாம், பாரதி ராஜா மிக பெரும் எழுச்சியுள்ள இயக்குனர், எல்லோருக்கும் இயக்குனர். ரத்தமும் சதையுமான அந்த வாழ்க்கை முறை அவர் சொன்னவர். அங்கிட்டு இங்கிட்டும் பேசக்கூடியது. எப்பயுமே இந்த பாசாங்க இருக்காது அவர்கிட்ட. அவருடைய கதாபாத்திரங்கள் கோபம் அப்படியே இருக்கும், அடித்து புரளுவாங்க. பாசம் வந்துச்சுன்னா கட்டி பிடிச்சி அழுவாங்க. இது போன்ற காட்சிகளை பாலச்சந்தருடைய ஒரு படத்தில் சொல்லுங்கள், நான் அந்த ஊருக்கு போயிடுறேன். அவரை குறையாக சொல்லலை, அவர் அந்த இடத்துல அவர் இல்லை, அவர் அந்த இடத்துல வாழலை. அவர் கதையாக சொன்னால் கூட புரிஞ்சுக்கிட்டு படமாக போடுவார் வழியே அந்த ரத்தம் சதையான வரிகள் அவர் வராது. அதனால் அவர் குறையும் கிடையாது. அவர் இருந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் சொன்னார். அதில் அவர் சரியாக இருந்தார். அந்த சமூகத்துக்கான அந்த பலதரப்பட்ட வாழ்க்கைக்கான நியாயங்களை, கோபதாபங்களை, உரிமைகளை, உணர்வுகளை, குடும்பம் எப்படி பெண்களால் அவர் பெண்களை தான் அதிகமாக சொன்னார். பெண்களால் எப்படி குடும்பங்கள் உயர்ந்து நிற்கிற என்ன சிரமங்களும் அவர் சொன்னார். அவர் கீழ்த்தட்டு மக்களுடைய பெண்களை சொன்னார், அவர் மேல்தட்டு மக்களை சொன்னார். 2 பேருமே சிறந்த படைப்பாளிகள் தான். ஆனால் அதிகமாக இருக்கிற 80% பீப்புளுக்கு சொன்னவர் பாரதி ராஜா. அப்படித்தான் நம்ம சொல்கிறோமே வழிய பாலச்சந்திரை தாழ்த்தியோ பாரதியை உயர்த்தியோ சொல்ல முடியாது. தெரியாதவனை எப்படி சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாரதி ராஜா போன்ற கலைஞர்கள் தமிழ் சமூகத்தில், தமிழ் மண்ணில் இருப்பது ஏன் அவசியம்? பாரதி ராஜா என்றால் ஒரு குறியீடு, ஒரு கிராமத்து இளைஞனுடைய போராட்ட குணம். பெருவாகையாக இருக்கிற வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற, மேலே வர வேண்டும் நினைக்கிற, அடிமைப்பட்டு சீரழிந்து இருக்கிற அவங்களுடைய அந்த பண்புகள் எல்லாம் மீண்டும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற இடத்தில் இருக்கிற இயக்குநர்கள் பெரும்பாலும் யாரும் இல்லை. அந்த இடத்தில் துவக்கி வைத்தவர் பாரதி ராஜா. அதனால தான் திரைப்படத்தில் அவர் இயக்குநராக இல்லாமல் கீழ்மட்டத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கிற அந்த போராட்ட குணங்களை, அவர்களுடைய முகங்களை, அவங்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய அந்த பாசத்தை நீங்கள் மதிங்கடா அப்படின்னார். ஒரு சக்கிலி, ஒரு ஆம்டன், ஒரு தோட்டி, ஒரு துறவை, இவங்களெல்லாம் மனுஷங்க இல்லையா என்று ஜெயகாந்தன் கதைகளில் எழுதினார், திரைப்படங்களில் பாரதி ராஜா சொன்னார். அதனால தான் எவன் கவனிக்கப்பட வேண்டுமோ, இறைவன் கூட தான் சொல்லுவான், யார் பசியாக இருக்கானோ
அவனுக்கு பசிக்கு உணவாக மாற வேண்டும்பாங்க. காலம் அதைத்தான் சொல்லுவான். அவனை தான் உன்னத மகா மனிதன் சொல்லுவாங்க. அந்த இடத்தை நோக்கி செல்கிற எல்லா கலைகளும் பாராட்டப்படவில்லை. அந்த இடத்தில் தான் நம்முடைய பாரதிராஜா இருந்தார். அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியல. அவங்க வேறு தளத்தில் சொன்னாங்க, நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துனாங்க, குஷிப்படுத்துனாங்க, பூக்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பூவை கட்டி தலையில் வச்சுக்க முடிய இடத்த சொல்லவே இல்லை. பாரதிராஜா சொன்னார், செஞ்சார். அந்த முகங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு 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 ஹீரோனுடைய அப்பா ஒரு வண்ணான்னு எங்களால் எடுக்க முடியுமா? தோணுமா? வசதியானவர், கார் வச்சிருக்கார், நிறைய பண்பு இருக்குது, அவர் நல்ல சங்கீதம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நடந்து போகிற அழகு, இப்படித்தான் சார் 50 வருஷமாக சினிமா சொல்லி கொடுத்துருந்தது. அப்போ படம் பார்க்குற மனுஷன் இல்லையா? அப்போ அவங்க தானே 80% இருக்காங்க. அந்த வாழ்க்கை யார் சொல்வது? யார் ஆரம்பித்து வைப்பது? இவர் ஆரம்பித்து வச்சார். அதை எல்லாரும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாரதிராஜா என்கிற அந்த குறியீடு இனி வரக்கூடிய தலைமுறையில் இருக்கிற இயக்குநர்களுக்கும் பாரதிராஜான்னு தான் நினச்சிக்கிட்டு பண்ணலைன்னா பாவம் செய்கிறாங்க. காரு பங்களா வச்சுட்டு வாழ்ந்துட்டு சொல்லிட்டு சமூகத்தை கேடி விளைவிக்கிற இயக்குநர்களாகத்தான் மாறுவார்கள். நீங்கள் புதிய தலைமுறையில் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவனுக்கு பாரதிராஜானா யாரே தெரியலை அப்படின்னா அது தமிழ் சமூகத்திற்கு ஒரு சாபம் விட்ட மாதிரி. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று அப்படிலாம் கிடையாது. யாருமே தெரிஞ்சுக்கல. அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்தில் இந்த திரைப்பட இயக்குநர்களும் இந்த சமூகமும் இந்த ஊடகங்களும் இல்லை, மறந்து போச்சு. நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற அந்த நல்ல விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தணும். பிரபலமாக இருக்கிறவர்களை அறிமுகப்படுத்தணும். அவங்க எப்படி தெரியும்? அவங்க ஒவ்வொரு 15 வருஷத்துக்கும் ஒரு புது ஜென்ரேஷன் வருது. நாம் அனுபவித்த விஷயங்களை அவன் வேறு இடத்துலேருந்து அனுபவிக்கிறான். அப்போது பின்னாடி இவ்வளோ விஷயம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சொன்னால் அவர்களுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்துலேருந்து ஒட்டி வரலாம். அப்படி யாரும் சொல்லவே இல்லையே. சொல்கிறது என் வேலையில்னு நினைக்கிறாங்க. அது யார் பண்ணணும்? ஊடகங்கள் பண்ணணும், பத்திரிகை பண்ணணும், இப்போ இயக்கங்கள் பண்ணணும். அது இல்லைன்னு சொன்னால் வளர்ந்து வருகிற இயக்குநர்கள் பண்ணணும், சமூகம் பண்ணணும். சார் சமூகம் பண்ணலை. வெந்தது தின்ட்டு வாழ்ந்துட்டு போகலான் இருக்கிற இந்த சமூகத்தில் பழைய ஆட்களை சொல்ல மாட்டாங்க. அவளை எப்படித்தான் ஒரே ஒரு பண்ணார் ருத்ரையா. யாரும் படம் பார்க்கல, ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, கல்லூரிகளில் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்படி தன் முன்னால் இருக்கிற மிகச்சிறந்த படைப்பாளிகளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்ன? இந்த சங்கங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த பத்திரிகைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஊடகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சும்மா அப்பப்போ வரது கை தட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு, அது துரோகம். அது சங்கங்கள் செய்கிற துரோகங்கள். சங்கங்கள் தனக்கு முன்னாடி இருக்கிறவனே பாராட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இங்கே மெம்பராக இருக்கிறானோ இல்லையோ, சாதித்தவனை, உண்மையாக இருந்தவனை தேடி கொண்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டாந்து காமிக்கணும். எங்கே காமிக்கிறாங்க? அவங்கவுங்க பேர் வாங்கிட்டு அப்படி இருந்துட்டு போகிறாங்க. சொன்னாக்கா கோவப்படுறாங்க, இவர் தப்பாக பேசுகிறார் சார்னு சொல்லுவாங்க. அது கடமை சார். எங்கள் அப்பா பற்றி எங்கள் பையனுக்கு என்ன தேவை? நானே அப்பா ஆகிட்டேன். அப்போது கிடைக்கிற நேரங்களில், உறவாடுகிற நேரங்களில் என் தந்தையை பற்றி நான் பேசுகிற இடத்தையாவது கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும், அப்பா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கார், நாம் எப்படி இருக்கோம், நாம் அடுத்து எப்படி கொண்டு போகிறோம் என்கிற ஒரு நீட்சி, தலைமுறை நீட்சியினுடைய அந்த வரலாறு, சோகங்கள், வருத்தங்கள், மேன்மைகள் தெரியும். சொல்லலையே. சொல்லலைன்னா யார் தப்பு? இந்த சமூகத்தில் இருக்கிற கலைஞர்கள் தவறு. சொல்லியிருக்கணும். ஒரு கமல் சொல்லணும், ஒரு ரஜினி சொல்லணும், விஜய் சேதுபதி சொல்லணும், மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் சொல்லணும். நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் இருக்கார். அவங்க அப்பா எஸ்ஏ நிறைய இது மாதிரி சமூக சட்ட பிரச்சனைகள் படங்களெல்லாம் எடுத்தவர். ஒரு பாரதிராஜன் மேலே ஒரு அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் பண்ணார். அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அவருடைய மேன்மை தங்கிய சிறந்த படங்களை பாடமாக வைக்கணும், படங்களாக காமிக்கணும். அப்போ தான் தனக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அப்போ தான் கஷ்டத்துலேருந்து நம்ம மேலே வந்திருக்கார் அப்பா, அதுலேருந்து நாம் வந்திருக்கோம், நாம் சமூகத்துக்கு என்ன செய்யணும் என்று எடுத்துக்காட்டாக இருக்கும். பெருக்கத்து காமிக்கிறது இல்லை. முன்னாடி ஜெயிச்சுக்குள்ளே கொண்டு வந்து பாடங்களை சேர்க்கணும். அப்பா அம்மா இப்போ பேசிக்கிறது கிடையாது. அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? அறிவு சார்ந்த உலகத்தை யார் துவங்கணும்? எதுவாக இருந்தாலும் கவிதையோ, கதையோ, கட்டுரையோ, சினிமாவோ, அதை பாடத்திட்டங்களில் ஒன்றா சேர்க்கணும். சினிமா தானே இல்லை, சினிமாவின் மூலமாக தானே வந்திருக்கோம். தமிழ்நாடு பூரா அப்படி தானே வந்திருக்கு. அப்போது ஆரம்பத்தில் ஏது அறிவுசார் உலகத்தில் சினிமாவில் இருக்கிற படைப்பையும் சிறப்பையும் சொல்ல வேண்டியது கடமை. அது ஒதுக்குறாங்க. அது ஒரு பாவமான செயல். அந்த பாவத்திலிருந்து ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்னு நான் முதல்வர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.
சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. மிக்க நன்றி.